வேணுவுக்கு நாம நினைக்கிற இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய நேரம் இது. வேணுன்னு மேல நீங்க கருணை காட்டுறது எனக்கு என்னமோ அவ்வளோ நல்லது இல்லைன்னு தோணுதுமா. போடா லூசு. இந்த வீட்டை நான் கட்டுற நேரத்துல உன் அப்பா பேர்ல இருந்த இந்த இடத்த என்னோட பேருக்கு நான் எழுதி வாங்கிட்டேன். சொல்ல போனா இது பாரம்பரிய சொத்து. அதை சாக்கா வச்சு அவன் கேஸ் கொடுத்தானா நாம தான் பங்கு கொடுக்கணும். அதுக்குன்னு இந்த நிலத்தை பூரா எழுதி கொடுக்கணுமா என்ன? எழுதி கொடுக்கணும், ஆனா அவ கூட இருக்கிற எல்லா உறவையும் அவன் முறிச்சுக்கணும். இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. எதுக்குமா என்ன வர சொன்னீங்க? வேணுவை பத்தி பேசுறதுக்காக தான் வர சொன்னேன். அவனை பத்தி நம்ம என்ன பேசுறது? அண்ணன் தம்பின்னு கூட பார்க்காம அவன் இஷ்டத்துக்கு பேசுறவங்க கிட்ட என்ன பேசுறதுன்னு சொல்லுமா. நீங்க 2 பேரும் முயற்சி பண்ணா வேணுவை நம்ம பக்கம் கூட்டிட்டு வரதுக்கு சரியான நேரம் தான் இது. சிறப்பு. ஓனான புடிச்சு வேட்டிக்குள்ள விட்ட கதையா இருக்கு நீங்க சொல்றது. ஆனா உண்மையை சொல்லணும்னா அவங்க 2 பேரையும் நான் எப்படி அடிச்சு துரத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி அவனை சாதாரணமா அடிச்சு துரத்தவே முடியாது. நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. வேணு நமக்கு எதிராக ஏதாவது தப்பு பண்ணானா என்ன? இல்ல நாம தான் அவங்க கிட்ட தேவையில்லாம தப்பா நடந்துக்கிட்டோம். அதுக்கெல்லாம் காரணம் அந்த பாலா தானே. அவதான் இப்ப போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டால. யாரு போய் அவளை ஜாமீன்ல எடுப்பாங்க? அவ ஜெயிலே பிரசவிச்சாலும் சரி, செத்து போனாலும் சரி, அவளுக்கு என்ன வேணா நடக்கட்டும். பொண்டாட்டி ஜெயிலுக்கு போன வருத்தத்துல அவன் மறுபடியும் குடிக்க ஆரம்பிக்கணும். இப்படி தினமும் நம்ம வாங்கிட்டு வந்து கொடுத்து அவனை குடிக்க வைக்கணும். இதை பாரு, ஜஸ்ட் மினிட். ஏமா, வேணுவும் உங்க வயிற்றுல பிறந்த புள்ள தானே? என்கிட்ட யாரு மதிப்பும் மரியாதையுமா நடந்துக்கிறாங்களோ அவங்க தான் என்னோட பசங்களா இருக்கணும். பாலா வேணுவோட வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடக்குது. அவளுக்காக தான் தெரிஞ்சோ தெரியாமலையோ அவன் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். இங்க பாருங்க, இப்ப அவன் இங்க இல்ல. இங்க பாருங்க, நாம எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு பாலாவை ஜாமீன்ல எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். உனக்கு ஏன் இப்படியெல்லாம் தோணுது? அந்த 36 லட்சம் ரூபாய் எங்க இருக்குன்னு தெரிஞ்சாலே போதும், மத்ததை நான் பாத்துக்கிறேன். இனிமே நான் அவளை இந்த வீட்டுக்குள்ள விட மாட்டேன். கேஸ் முடியறதுக்கு ஏகப்பட்ட நாள் ஆகும். இனிமே அவ வாழ்க்கை முழுக்க ஜெயில கடந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா வேணுவுக்கு அவ மேல எந்த ஒரு பரிதாபமும் தோணவே கூடாது. அவன் சுயநலத்தோட பாலாவை பத்தி யோசனை பண்ணவே கூடாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்க ஐடியாவை நீங்க மனசுலயே வச்சிருந்தா பத்தாது, என்கிட்ட சொன்னா தான் தெரியும். என்ன பண்ணணும்னு இவனுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நீ இவன் கூட இருந்தாலே போதும். இது ஒர்க் அவுட் ஆகுற பிளான் தானே? கடைசியில 36 லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டாங்கன்னு உன் பேரு, என் பேரு, அம்மா பேரும் வந்துட போகுது. இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லா சொந்தங்களையும் முடிவுக்கு கொண்டு வர இது ஒரு நல்ல வாய்ப்பு. வேணுவுக்கு அவன் மேல இருக்கிற கோவத்தை வச்சு நமக்கு சாதகமா பயன்படுத்தணும். நாம எல்லாம் அவனுக்கு பக்கபலமா இருக்கோன்னு அவனுக்கு தோணணும். அவளை அவனோட வாழ்க்கையில இருந்து துரத்து விட்டதுக்கு அப்புறம் இங்க இருந்து வேணுவை துரத்துறது ரொம்ப சுலபம். அடேங்கப்பா அம்மா, குறுக்கு புத்திக்கு நோபல் பரிசு கொடுக்கறதா இருந்தா முதல்ல யாருக்கு தெரியுமா கொடுக்கணும்? நம்ம அம்மாவுக்கு தான். இதை பாருங்கம்மா, நான் தெரியாதனமா தான் உங்ககிட்ட கேட்கறேன். நீங்க எப்படி இவ்வளவு சிறப்பா இந்த பூமியில எங்க அம்மாவை வந்து பிறந்திருக்கீங்க? நீ இப்போதைக்கு நான் சொல்றபடி கேட்டாலே போதும். நீ வாடா. என்ன இருந்தாலும் 36 லட்சம் ரூபாய். ஓ கடவுளே. ஓகே சார். வணக்கம் சார். உட்காருங்க சார். நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டு வந்த பாலாவோட அக்கா புருஷனா மனோஜ்? சரிங்க, உட்காருங்க. இது இப்போ சிஐ விசாரிக்கிற கேஸ். அவர் இங்க இல்லாததுனால நான் கஸ்டடியில எடுத்திருக்கேன். இப்படி ஒரு கிரைம் பண்ண பாலாவால எப்பவும் முடியாது சார். ரொம்ப டேலண்டா பணத்தை ஆட்டே போடணும்னு ஏற்கனவே பிளான் பண்ணதுனால தான் வேற ஒரு பேர்ல அந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருக்கா. சார், பாலாவை உங்க பாட்டி கூப்பிட்டு இருந்த பேரு அகிலா, அதனால இருக்கும் சார். எங்க அம்மா என்ன சின்ன வயசுல கூப்பிட்ட பேரு உன்னி கிருஷ்ணன். அந்த பேர் தான் இங்க நான் வேலைக்கு சேரும் போது கொடுத்துருக்கேனா? மனோஜுக்கு ஏதாவது பட்ட பேர் இருக்கா? அம்மா மனோன்னு கூப்பிடுவாங்க. அந்த பேர் தான் உங்க கம்பெனில கொடுத்துருக்கீங்களா? இல்ல. அதனாலதான் சொல்றேன், அவ பிளான் பண்ணி பணத்தை திருடி இருக்கா. அவ தனியா பண்ணிருக்க மாட்டா. ஆனா கம்ப்ளைண்ட் அவளுக்கு எதிரா. பாலாவை ஜாமீன்ல எடுக்க முடியாதா சார்? இந்த கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஸ்டேஷன் ஜாமீன் கிடைக்காது. கோர்ட்டோட டைம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கும் நாளான்னைக்கும் கோர்ட் லீவு. அது வரைக்கும் பாலா இங்க வச்சிருக்க முடியாது. கேஸை நாங்க சார்ஜும் போட்டோம். சிஐ என்ன சொன்னார்னா மேஜிஸ்ட்ரேட் வீட்ல ஆஜர்படுத்தணும்னு.
நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, ஒரு வக்கீலை பார்த்து மாவட்ட கோர்ட்ல ஜாமீன் அப்ளை பண்ணுங்க. இதை விட்டா வேற வழியே இல்லையா சார்? செக்ஷன் 406, 419, 420 இந்த 3 பிரிவுல தான் கேஸ் போட்டிருக்கோம். கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதனால நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கப்புறம் கோர்ட்ல தான் பாத்துக்கணும். நான் பாலாவை பார்க்க அனுமதி கிடைக்குமா? ஓ, அதுக்கு என்ன? ஹலோ சார், சார்ஜ் ஷீட்டை ஓகே பண்ணியாச்சு சார். நீங்க சொன்ன மாதிரியே தான் நான் கொண்டு வரேன், நீங்க சைன் பண்ணாலே போதும். லேட் பண்ண மாட்டேன் சார். சைன் பண்ணதுக்கு அப்புறம் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்திக்கிறோம். ஓகே சார். சிஐ தான் இதை பத்தி தான் கேட்டுட்டு இருந்தார். உன்னை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. எந்திரிச்சு வா. ஏதாவது பேசுறதா இருந்தா நீங்க பேசிக்கங்க. 5 நிமிஷம் தான் டைம். அதுக்கப்புறம் இவங்கள கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோம். பாலா, என்னம்மா நடந்தது? ஒருவேளை உனக்கு தெரியாம வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டியா? இல்ல தெரிஞ்சிருந்தோம் உன்னை யாராவது ஏமாத்திட்டாங்களா என்ன? நீங்க தான் கேட்டீங்கல்ல என்ன நடந்ததுன்னு. என்ன நடந்தது அப்படின்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியவே இல்லை. என்ன நடந்துகிட்டு இருக்கணும் தெரியல. உனக்கு யாராவது மேல சந்தேகம் இருக்கா? யார சந்தேகப்படுறது? பாசம் காட்டுறவங்க மேல நம்பிக்கை வைக்கதானே எனக்கு தெரியும். நான் இன்னைக்கே ஒரு அட்வொகேட்டை பார்த்து உன்னை ஜாமீன்ல எடுக்க முயற்சி பண்றேன். உனக்கு எதுவுமே ஆகாது. இங்க பாருங்க மாமா, இனிமே என் விஷயத்துல இன்வால்வ் ஆகாதீங்க. போலீஸ் என்ன கஸ்டடியில எடுத்தப்போ எனக்கு இருந்த பயம்லாம் போயிடுச்சு. நான் 1.5 வருஷமா இன்னொரு லாக்கப்ல தானே இருந்தேன். என்ன நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா என்னுடைய பேரை வச்சு ஜெயாக்காவும் நீங்களும் சண்டை போட்டுக்காதீங்க. இனிமே எங்கேயோ கோர்ட்லயோ ஜெயிலையோ எங்கேயுமே என்ன பார்க்க வராதீங்க. என் வாழ்க்கையை விட நான் பெருசா இப்ப என்ன நினைக்கிறேன்னா உங்களுடைய வாழ்க்கை தான். எனக்காக நீங்க எதையாவது பண்ணி அந்த சந்தோஷத்தையும் கெடுத்துக்காதீங்க.
ஃபீவர் கம்மியாயிடுச்சு. எழுந்துருங்க, எழுந்து இந்த காஃபி குடிங்க. எழுந்துக்கோங்க, எழுந்துக்கோங்கம்மா. வாங்க, மெதுவா. ம், ம். அப்படி சாஞ்சுக்கோங்க. நல்லா சாஞ்சுக்கோங்க. இந்தாங்க, குடிங்க. சூடா இருக்கும், பார்த்து குடிங்க. சொல்லணும்னா நான் தான் உன்னை கவனிச்சுக்கணும். இந்த நேரத்துல எனக்கு காய்ச்சல் வந்து நான் படுத்துட்டேனே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த சுக்கு காப்பியை குடிச்ச உடனே உங்களுக்கு நல்லா ஆயிடும். குடிங்க. கிருஷ்ணாவோட அத்தை சுதர்மாவுக்கு ஒரே ஒரு பையன் இருக்கான், பிரசாத்னு பேரு. ராணிங்கிற பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நல்ல வசதியான வீட்ல இருந்து வந்த பொண்ணு அவ. கல்யாணம் ஆகி 3 மாசத்துக்கு அப்புறம் அவனை கூட்டிட்டு அவ ஊருக்கு போயிட்டா. இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு. அவனோட அப்பா அம்மாவை பார்க்க அவன் திரும்பி வரவே இல்லை. இதே எதுக்கு இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க? நான் சுதர்மாவோட நிலைமையை இப்ப யோசிச்சு பார்க்கறேன். காய்ச்சல் வரும்போது இப்படி பல யோசனை வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். முதல்ல குடிங்க. ஆர்கே எப்பவுமே அம்மாவோட பையன்தான். அந்த அம்மா இப்ப எனக்கு சொந்தம். உங்களை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். நான் இப்படி படுத்திருக்கிறதுனால உனக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தா சொல்லிடுமா. எனக்கு சரியாகிற வரைக்கும் வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம். அது சரி, அப்படின்னா நான் எதுக்கு இங்க இருக்கேன்? இவளை நல்லபடியா பாத்துக்கிற நேரம்டா இப்போ. நான் நல்லாதான் இவளை பாத்துக்கிறேன். சமையல் வேலைக்கு வேற யாரையாவது வச்சிருப்பா. அதுக்கான அவசியமே இல்லை இப்போ. என்ன இதெல்லாம் நீ செய்ய போறேங்கிறியா? நான் செய்யல, ஆர்கே இருக்காருல. காலையில டிஃபன் ஓகே. மத்தியானத்துக்கான சாப்பாடை நான் 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுவேன். அதோட குழம்பும் சேர்த்துதான். அப்புறம் சாயங்காலம் நான் வந்ததுக்கு அப்புறம் சப்பாத்தி பண்ணிக்கலாம். பாத்தீங்களா, நீங்க பெத்து வளர்த்து இருக்கிறது ஒரு சகலகலா வல்லவனாச்சே. சரி குடிங்க. என்னங்க, ஷர்ட் பேண்ட் எல்லாம் அயன் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேம்மா. நான் அம்மாவை கொஞ்ச நேரம் பாத்துக்கணும். இனிமேல நீ இதை வச்சே தப்பிக்கலாம்ல. கடவுளே, கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லா வேலையும் கத்துக்கிட்டது நல்லதா போச்சு. இது எப்போ பண்றதுதான். பிரசவத்துக்கு வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு அம்மா ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அப்ப பாவம் உங்களுக்கு தான் ரொம்ப வேலை இருக்கும். பிரசவ வேலையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும். நான் கிச்சனுக்கு போயிட்டு வரேன். காய்ச்சல் குறைஞ்சிருக்கா? அவ என் பக்கத்துல இருந்தாலே எனக்கு உடம்பு சரியாயிடும்பா. அப்படின்னா நான் வந்தா போகாதா? ஒன்ன மாதிரிதான் அவ இருக்காளா? அவ என் மேல அன்பாதான் இருக்கிறா. நீ பார்த்தல அவ உடம்ப பத்தி கவலைப்படாம எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறான்னு. இப்படிப்பட்ட பொண்ணு உங்களுக்கு மருமகளா கிடைச்சது நீங்க பண்ண புண்ணியம் தாமா. நான் இல்ல, நீ செஞ்ச புண்ணியம். உன் வாழ்க்கையில அவ எப்பவுமே துணையா இருப்பா. நீ அவளை கஷ்டப்படுத்தாம இருந்தாலே போதும்பா. என்னுடைய அம்மாவை தங்க மாதிரி பாத்துக்கிறவள நான் சங்கடப்படுத்துவனா? இப்ப அவ வேதனையே அண்ணனும் அப்பாவும் பிரிஞ்சு இருக்கிறது தான். அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டா அவ சந்தோஷம் ஆயிடுவா. அதோட முதல் கட்டம் ஓகே ஆயிடுச்சு. இனிமே சூரஜ அவங்க அப்பா அம்மா கூட சேர்த்து வைக்கணும். அதுக்கான ஏதாவது ஒரு வழிய கடவுள் நமக்கு காட்டுவாரு. நம்ம பிரீத்தியோட சந்தோஷத்துக்காக தானே. கொஞ்சம் மெனக்கடலாம். நான் இங்க வந்து 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. 7:30 மணிக்கெல்லாம் நான் கிளப்புக்கு வந்துருவேன். ஒய்ஃபு பொண்ணு கூட இருக்கா. போய் யாருன்னு பாரு. ஓகே சார். யாரோ வந்திருக்காங்க, அதான். ஓகே, நாம அங்க சந்திக்கலாம். பக்கத்து ஸ்டேஷன்ல இருந்து வரேன். சார் ஃபோன் பண்ணியிருந்தாரு. வெயிட் பண்ணுங்க. உங்களை பார்க்க எஸ்ஐ வந்திருக்கேன் சார்.
ரிமாண்ட் கேஸ் தானே, வர சொல்லு. ஓகே சார். வாங்க சார். ஆ சார். ஜாமீன்ல எடுக்கிறாங்களா? இல்ல சார். அவங்கள வர சொல்லுங்க. ஸ்ரீஜா, கூட்டிட்டு வாங்க. வாங்க. உங்க மேல சுமத்தப்பட்ட குற்றங்களை நீங்க தான் பண்ணீங்களா? போலீஸ்காரங்க சித்திரவதை பண்ணாங்களா? கட்டாயப்படுத்தியோ சித்திரவதை பண்ணியோ குற்றத்தை ஒத்துக்க வச்சாங்களான்னு தான் நான் கேட்கிறேன். நான் எந்த தப்புமே பண்ணல சார். இந்த கேஸுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. 36 லட்சத்தை வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாத்த சொல்லி மெசேஜ் கொடுத்தது நீங்க தாங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கு. வேற ஏதாவது சொல்லி சமாளிக்க பார்க்காதீங்க. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் பிரெக்னெண்டா இருக்கேன் சார். அதையாவது நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கர்ப்பிணிகளையும் நோயாளிகளையும் கஸ்டடியில் எடுக்க முன் அனுமதி வாங்கணுங்கிறது தெரியும்ல? சாரி சார். இந்த பணத்தை திருடினதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு சார். கேள்வி கேட்டப்போ முரண்பாடான விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஜாமீன்ல விட்டா சாட்சிகளை கலைச்சிருவாங்க. நீங்க ரிமாண்ட் பண்ணுங்க. ஆனா சப்ஜெயிலுக்கு கூட்டு போறதுக்கு முன்னாடி இவங்களை ஹாஸ்பிட்டல கூட்டு போங்க. எஸ் சார். இவங்களுக்கு உடல் ரீதியா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்களை ஜெயில போடணும். ஓகே. இல்லனா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும். ஓகே? எஸ் சார். நீங்க சொல்லிதான் அவர் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரா? எனக்கு சந்தேகம் வந்து நான் அவரோட ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணும்போது அவர் அங்க இல்ல. ஏதோ ஒரு விஷயத்துக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கதா சொல்றாங்க. அதுக்கு நீயே இப்ப என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டு இருக்க? இப்ப அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒருவேளை போயிருந்தாருன்னா அது பாலாவுக்காக தான். அது நீ எப்படி முடிவெடுக்கலாம்? ஒருவேளை அவன் பாலாவை பத்தி விசாரிக்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தா உனக்கு என்ன? நமக்கு வேண்டப்பட்ட ஆளுக்கு ஒரு ஆபத்து வரும்போது அது என்னன்னு விசாரிக்கிறதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும். இனிமே அவர் பாலாவை பத்தி விசாரிக்கிறதுக்காக எங்கேயாவது போயிட்டு இருந்தாருன்னா சத்தியமா சொல்றேன், என் பொண்ணை கூட்டிட்டு நான் எங்கேயாவது போயிடுவேன். அப்படின்னா போடி, நீ போ. நீ எப்பவுமே சொல்லிட்டு இருக்கல போறேன் போறேன்னு. நீ எங்க தான் போவ? ஓ, நான் போக எந்த இடமும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உன் இஷ்டத்துக்கு நீ வீட்டை விட்டு வெளியே போகணுன்றதுக்காக மனோஜ் ஒன்னும் உன்னை கல்யாணம் பண்ணி இங்க கூட்டு வரல. இப்படி ஒரு அருமையான புருஷனும் நல்ல குடும்பமும் கிடைச்சிருந்தோம். நீ எங்கேயாவது போகணும்னு நினைச்சா போய் தொலை. அப்படின்னா அவர் செய்யற தப்புக்கு நீங்களும் தான் உடந்தையா இருக்கீங்களா? அவன் பண்றது தப்பா இருந்தா அதையும் நான் சொல்லுவேன். சரியான நேரத்துல நம்ம பண்ற உதவிக்கு தான் மதிப்பு அதிகம். ஆனா அவர் இப்ப பாலாவுக்கு மட்டும் தானே உதவி பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ, உன் மனசுல நீ அப்படி நினைச்சிட்டு இருக்க. மத்தவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைச்சு மனோஜ் இது வரைக்கும் எதுவுமே பண்ணாம இருக்கான். என் பிள்ளைய நான் நல்லாவே வளர்த்திருக்கேன். அப்படி ஒரு ஆம்பளை உனக்கு வேண்டான்னா நீ எங்கேயாவது போய் தொலை. வேற எதுவும் பேசாத.
என்னடா? ஆனா நீங்க இப்ப எவ்வளவு மன வருத்தத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். முதல்ல அதுல இருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகுங்க. அதுக்காக தானே இது. உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு உடம்பு முடியாம இருந்த என்ன தூக்கி கொண்டு போய் கொட்டகையில போட்டு வந்தானடா நீ. அது இந்த வீட்டுல யார வேணாலும் மன்னிப்பண்டா. ஆனா உன்னை மட்டும் மன்னிக்க மாட்டேன். அன்னைக்கு அந்த மாதிரி நடந்ததுக்கு நானும் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆசாவை கஷ்டப்படுத்தினா எனக்கு தான் கோடி கணக்கில் லாஸ் ஆகும். அதனால தான் நான் அவளுக்காக அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன். வேணும்னா நீங்க அதெல்லாம் மறந்துருங்க. முன்ன மாதிரி நம்ம எல்லாம் ஒண்ணா இருக்கலாம். அந்த பாசம் பந்தம் எல்லாம் என் மனசை விட்டு போயிடுச்சு. அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நம்ம எவ்வளவுதான் சண்டை போட்டிருந்தாலும் நாமெல்லாம் ஒரே ரத்தம் தானேண்ணா. ஓ, கூட பிறந்த அண்ணனுக்கு பண்ணக்கூடாத வேலை தானடா நீ எனக்கு செஞ்சிருக்க. ஆனா அதுக்காக நீங்க என்ன எவ்வளவு வேணா அடிங்கனே அடிங்க. ஆனா நான் உங்ககிட்ட போட்ட சண்டையை நீங்க மறந்துடணும். உங்க காலை பிடிச்சு கேட்கிறேன். வேணா வேணா நான் போட்ட சண்டையை நீங்க மறந்துருங்க. அது அப்படியெல்லாம் என்னால டக்குன்னு மறக்க முடியாது. வேணா இதை நான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். வேணா இதை புடினா. ஏய் புடினா ப்ளீஸ். சரி, நீ போய் கிளாஸும் தண்ணியும் எடுத்துட்டு வா. இதை எடுத்துட்டு வா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.